الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தேர்தல் முடிவுகள் தரும் படிப்பினைகள், தேர்தல் முடிவுகள் தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 17வது சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து அதற்கான முடிவுகள் சில நாட்களுக்கு முன்பு வந்திருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் நம் எல்லோருக்கும் சில பாடங்களை சொல்லி இருக்கின்றது, சில படிப்பினைகளை வழங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாலும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று பிரத்யேகமான சில செய்திகளை கவனப்படுத்தி இருக்கிறது. சில செய்திகள் நாம் ஏற்கனவே உணர்ந்தாலுமே கூட மீண்டும் ஒரு முறை இது நினைவூட்டி இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிவுகள், ஒரு தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நம்முடைய அன்றாட வாழ்வோடு தொடர்புடையது. அரசியல் என்பது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையது. அந்த அடிப்படையில் இந்த முடிவுகள் நமக்கு சொல்லுகிற பல்வேறு செய்திகளிலே முதன்மையானது என்ன? முதன்மையானது ஒரு லிஸ்ட் போடுறோம், ஒரு டாப் 10 போடுறோம். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, நம்முடைய இளைய தலைமுறை முந்தைய தலைமுறையோடு இணக்கமாக இல்லை, விலகி போயிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரும் செய்தியை இது உணர்த்தி இருக்கிறது. பொதுவாக மனிதன் என்று சொன்னால், ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், ஒவ்வொரு மனிதனும் ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி. திருக்குரானே மனிதனுக்கு என்ன பெயர் சொல்லுகிறது? ஹலீஃபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஹலீஃபாவிற்கு நிறைய பொருள்கள் இருந்தாலும் அதுல ஒரு பொருள் என்ன? தலைமுறை என்று பொருள். ஹலீஃபா என்றால் தலைமுறை என்று பொருள். ஒரு ஜெனரேஷன் வருது, அடுத்த ஜெனரேஷன், முதல் ஜெனரேஷனுடைய பணிகளை அடுத்த ஜெனரேஷன் தொடருவார்கள். ஒரு புதிய தலைமுறை அது தானாகவே இயங்க முடியாது. முந்தைய தலைமுறையினுடைய அனுபவங்களை, அதனுடைய செய்திகளை, வார்த்தைகளை, வாழ்க்கையை உள்வாங்கிக் கொண்டுதான் அது தன்னுடைய பயணத்தை தொடரும். இந்த அடிப்படை புரிதல் நம் எல்லோருக்கும் வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக கடந்த 15 ஆண்டுகளாக இளைய தலைமுறை என்று சொல்லப்படுகின்ற புதிய தலைமுறை, அவங்கதான் பின்னால் தலைவர்களாக ஆக போறாங்க, இந்த சமுதாயத்தை லீட் பண்ணி கொண்டு போக போறாங்க. அந்த புதிய தலைமுறை முந்தைய தலைமுறையோடு ஒரு தொடர்பில் இல்லாத ஒரு நிலையை இது உணர்த்தி இருக்கிறது. இது உண்மையிலுமே ஆரோக்கியமான விஷயமானா இல்லையே, இது ரொம்ப ஆபத்தானது.
யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்க நினைக்கிறதுதான் சரி என்று எந்த மனிதனும் இருக்க முடியாது. பெரியவர்கள் கூட அப்படி இருக்க முடியாது. அவர்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நான் நினைப்பதுதான் சரி என்று யாருமே இருக்க முடியாது. பெரியவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. அப்படி என்றால் இளைய தலைமுறை, குறிப்பாக அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் முந்தைய தலைமுறையோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். உரையாடுவதே கிடையாது. இளைய தலைமுறை முந்தைய தலைமுறையோடு உரையாடுகிறார்களா? அத்தா அம்மாட்ட பேசுறாங்களா? தாத்தா பாட்டிட்ட பேசுறாங்களா? பேசுறதே இல்லை. உரையாடலே நின்று விட்டால் பிறகு அவர்களை குறித்த செய்திகள் எப்படி பரிமாற்றம் செய்ய முடியும்? எப்படி இங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும்? டிரான்ஸ்பர் ஆகாது. உரையாடல் நின்று விட்டால் அங்கே வெறுப்பு வந்துவிடும். ஒரு வகையில் இளைய தலைமுறை முந்தைய தலைமுறையை வெறுக்கிறார்கள், விலகி நிற்பதை விரும்புகிறார்கள். அடிப்படை காரணம் என்ன? உரையாடல் நின்று போச்சு. உரையாடணும். நாங்களாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு போர் அடிக்குது. உண்மையில் அவையெல்லாம் அனுபவம், அவையெல்லாம் ஒரு வரலாறு. ஒவ்வொரு மனிதனும் ஒரு வரலாற்றிற்கு சொந்தக்காரன். என்னுடைய தந்தை எங்கே பிறந்தார், எங்கே படித்தார், என்ன பாரம்பரியம் கொண்டவர் என்பது எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய தாயை குறித்து நான் தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய சொந்த பந்தங்களை குறித்து நான் தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு நான் உரையாட வேண்டும். உரையாடலே நின்று போச்சு அப்படின்னா எதுவும் தெரியாத ஒரு வெறுமையான ஒரு பயணம் தான் அங்கு ஆரம்பமாகிறது. உரையாடல் மட்டுமல்ல, வாசிப்பும் நின்று விட்டது. வாசிக்கிற பழக்கமே போயிருச்சு. 15 ஆண்டுகளாக புத்தகங்கள் வாசிப்பது, பத்திரிகைகள் வாசிப்பது, அன்றாட செய்திகளை வாசிப்பது, அது இல்லாம போயிருச்சு. அப்டேட் ஆகணும், அப்டேட்டான்னு சொல்லி உண்மையிலுமே அப்டேட் ஆகாம இருக்கிறது யாருன்னா இந்த இளைய தலைமுறை தான். நாங்கெல்லாம் அப்டேட் ஆகணுங்க, நீங்களாம் அப்டேட் ஆகாத ஆளுங்க என்று சொல்லி உண்மையில் அப்டேட் ஆகாமல் இருப்பது இளைய தலைமுறை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்டேட் ஆகுறதுன்னா என்ன? ஒரு புதிய செய்தியை தெரிந்து கொள்வதா? பழைய செய்திகளை புறக்கணித்து விட்டு, பழைய அனுபவங்களை புறக்கணித்து விட்டு புதிய செய்திங்கிறது அங்க எங்க வரும்? முந்தைய வரலாறு தெரிய வேண்டும். குறிப்பா இந்த தேர்தல் என்று வருகிற பொழுது தமிழகத்தினுடைய வரலாறு தெரிய வேண்டும், அரசியல் வரலாறு தெரிய வேண்டும். இதற்கு வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புத்தகங்கள் வாசிப்பது, பத்திரிகைகள் வாசிப்பது, பல எழுத்தாளருடைய ஏராளமான அறிவு களஞ்சியங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதெல்லாம் வாசிச்சாலே ஒரு பெரிய அறிவு முதிர்ச்சிங்கிறது வந்துடும். வாசிப்பு இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. உரையாடல் கிடையாது, வாசிப்பது கிடையாது. ஆகவே முந்தைய தலைமுறையோடு விலகி நிற்கின்ற ஒரு போங்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. விலகி நின்றது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு அபாயகரமான விஷயம். அந்த டாப் 10ல 2வது சொல்ல வேண்டியது என்னன்னா, மறைப்பது, நடிப்பது. இது இன்றைக்கு இளைய தலைமுறையிடத்திலே அதிகமாக இருக்கிறது. இது உண்மையில் கடந்து போகின்ற ஒரு செயல் அல்ல. நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கப்பா இந்த பெருசுங்கெல்லாம் சேர்ந்து. இந்த போங்கு அபாயகரமானது. நான் எடுக்கின்ற முடிவு சரிதானா என்று ஆலோசனை செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன் வஷாவிருஹும் ஃபில் அம்ர் என்று அல்லாஹ் இறை தூதருக்கு கட்டளையிடுகின்றான். சின்ன சின்ன விஷயத்துல ஆலோசனை செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். இது ஒரு பெரிய விஷயம். வாக்களிப்பது ஒரு பெரிய விஷயம். அதுல ஆலோசனை என்பது இல்லை. எல்லோரிடமும் ஆலோசனை செய்திருக்க வேண்டும். ஆலோசனை செய்யாமல் நான் எடுத்த முடிவு எப்படி சரி என்று நம்மால் உறுதியாக கூற முடியும்? ஆலோசனை செய்வதையே ஒரு தவறாக நினைப்பது என்பது அதைவிட பெரிய அபாயகரமானது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முடிவை வெளிப்படுத்தாமல் மறைப்பது என்பது அது இன்னொரு பெரிய அபாயகரம். யாருமே கணிக்கல. அட முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் இல்லை, வெளியிலே இருக்கக்கூடிய சமூக மக்கள், அதில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், தொலைக்காட்சிகள் விவாதங்களில் பங்கு கொள்பவர்கள், அரசியல் நோக்கர்கள், யாருமே கணிக்காத ஒரு முடிவு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? மறைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, நம்மளை மாத்திருவாங்க, நம்மள்ட்ட விவாதம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட நேரம் கிடையாது. இந்த போங்கு ஆரோக்கியமானது அல்ல. இது வெறும் வாக்கு செலுத்துவதோடு நின்று விடுமா? மற்ற எல்லா முடிவுகளும் அது மாதிரிதான் வரும். இன்றைக்கு நாம் இளைய தலைமுறையிடத்திலே பார்க்கின்றோம். அவர் மனதிற்குள் ஒரு முடிவை வைத்துக் கொள்கிறார்கள்.
யார்ட்டையும் ஆலோசனை சொல்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. யாராவது சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகுறதே கிடையாது. நீங்க 1 மணி நேரம் பேசின பிறகு மறுபடியும் அதே முடிவுல தான் இளைய தலைமுறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது குடும்பத்திலே அன்றாட பிரச்சனைகளிலே வெளிப்படுகிறது. அன்றாட பிரச்சனை, அன்றாட விஷயங்களில் அது வெளிப்படுகிறது. உண்மையில் இது ஒரு நிஃபாக். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நயவஞ்சகம் என்று சொல்லுகிறது. 2 முகமுடையவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். துல் வஜ்ஹைன். நம்ம வெளிப்படையா இருக்கணும், திறந்த புத்தகமா இருக்கணும். நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோங்கிறது வெளிப்படுத்தணும். முனாஃபிக்குகள் தான் அப்படி வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து ஈமானை, குஃபரையும் அவர்கள் மறைத்து இருந்தார்கள். வெளியே ஈமான் சொல்லுவாங்க, நாங்களாம் முஸ்லீம் சொல்லுவாங்க. ஆனா உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்கும், உள்ளத்திலே குஃபர் இருக்கும். அந்த நயவஞ்சகத்தினுடைய, நிஃபாக்கினுடைய எந்த வகத்திலும் குறையாத ஒரு அம்சம்தான் நம்முடைய எண்ணங்களை மறைப்பது. யார் என்ன செய்ய போறா? நம்முடைய தந்தையிடம், நம்முடைய நண்பர்களிடம், நம்மை சுற்றி இருப்பவர்களிடம், நம்முடைய ஆசிரியர்களிடம் நம்முடைய எண்ணத்தை மறைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம்? இப்படியே எல்லா விஷயத்தையும் மறைச்சு என்ன ஆக போகுது? ஆகவே இது அபாயகரமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இது தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சம். வெளிப்படைத்தன்மை என்பது மிக மிக அவசியம். அதே போன்று மார்க்கம் சென்றடையவில்லை. இளைய தலைமுறையிடம், குறிப்பாக பெண்களிடம் மார்க்கம் போய் சேரல. மார்க்கமே போகல. மார்க்கம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க மக்கள்? தொப்பி போடுறது மார்க்கம், தாடி வைக்கிறது மார்க்கம், அதே போல பருத அணிவது மார்க்கம். இதைத்தான் மார்க்கம் என்று நினைக்கின்றார்கள். உண்மையில் மார்க்கங்கிறது என்ன? அது ஒரு அறிவு. சில கொள்கைகள் மார்க்கத்திற்கு உண்டு, சில பாலிசிகள் உண்டு. அந்த பாலிசியின் அடிப்படையில் சில செயல்பாடுகள் இருக்கின்றன. நம்ம மறுமையை நம்புறோம், அது ஒரு பெரிய பாலிசி. இறைவனை நம்புறோம், அது ஒரு பாலிசி. இந்த கொள்கையின் அடிப்படையில வருவதுதான் செயல்பாடுகள். எல்லோருமே கடவுளை நம்புறாங்க, முஸ்லிம்களும் கடவுளை நம்புறோம், வித்தியாசம் இல்லையா? எல்லோரும் மதுவை தவறு என்று சொல்லுகின்றார்கள், முஸ்லிம்கள் மதுவை தவறு என்று சொல்கிறார்கள், ஹராம் என்று சொல்கிறார்கள் என்றால் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் பாவம் என்று செல்வதிலே தொடங்கி, எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது என்பதிலே தொடங்கி, வணக்க வழிபாடுகளிலே, அதே போல நம்முடைய சமூக வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலுமே இஸ்லாமிய பார்வை என்பது இருக்கிறது. அந்த அறிவு இன்றைக்கு சென்றடையவில்லை. அதனுடைய விளைவுதான் நாம் சமூக வலைதளங்களில் ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு முரணானது, ஆனால் செய்வதெல்லாம் முஸ்லிம்கள் என்று வருகிற பொழுது இஸ்லாமிய அறிவு, இஸ்லாமிய அந்த நாலேஜ் அந்த மக்களிடத்திலே செல்லவில்லை என்பதை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இது எல்லாவற்றையும் விட அரசியல் விழிப்புணர்வு மக்களிடத்திலே இல்லை என்பது பிரதானமான ஒரு காரணம். அதையும் இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அரசியல் விழிப்புணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியம். வாக்கு செலுத்துகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்றால், இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படும். அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா நமக்கு தேவைப்படுது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பர்மாவிலே ஆட்சி செலுத்தியவர்கள், ஏறக்குறைய கிபி 1500 1700 வரை ஆட்சி செலுத்தியவர்கள் ரோஹிங்கியா முஸ்லிம்கள், பூர்வக்குடி முஸ்லிம்கள். அதற்கு பிறகு வெளிநாட்டு படையெடுப்புகள் வருகின்றன, பிரிட்டிஷாருடைய படையெடுப்பு வருகிறது. 1800க்கு பிறகு 850 அங்கே நிலைமைகள் தலைகீழாக மாறுகின்றன. ஒரு கட்டத்திலே அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால், நம்மை சுற்றி என்ன நடக்கின்றன என்று தெரியாத காரணத்தால், முழுமையாக வியாபாரத்திலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்த காரணத்தால், சுற்றி அரசியல் சூழல் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. அரசியல் சூழல் மாறுது, அது அவங்க கவனத்துல கொள்ளல. அதற்கு தகுந்தாற் போல் அவர்கள் அங்கே தங்களுடைய யுக்திகளை வகுக்கவில்லை, விழிப்புணர்வு பெறவில்லை. அதனுடைய விளைவு என்ன? 1980ற்கு பிறகு அவர்கள் அந்த நாட்டினுடைய குடிமக்களே இல்லை என்று அறிவிக்கப்பட்டார்கள், பிரகடனம் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகும் கூட விழிப்புணர்வு ஏற்படல. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, நம்மள நாட்டை விட்டு துரத்திட முடியுமா, நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம இங்கேதானே இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் நினைத்தார்கள். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சட்டத்தை மறுபடியும் கையில எடுத்து இராணுவம் வேட்டையாடியது, பொதுமக்கள் வேட்டையாடினார்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்களை பார்த்து பார்த்து துரத்தினார்கள். காரணம் என்ன? அரசியல் விழிப்புணர்வு இல்லை.
அரசியல் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இளைய தலைமுறை கன்வின்ஸ் ஆகல. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அவர்களாகவே ஒரு பதிலை கண்டுபிடித்துக் கொண்டார்கள். நீங்க வகுப்புவாத பூச்சாண்டி காட்டுறீங்க. வகுப்புவாத பூச்சாண்டிங்கிறது சாதாரணமான விஷயமா? வட மாநிலங்களிலே இன்றைக்கு எவ்வளவு அவலங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பட்ட பாடுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலகெங்கிலும் சிறுபான்மை மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் என்னென்ன நிலையை அவர்களுக்கு உருவாகும் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப வகுப்புவாத பூச்சாண்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிக மிக ஆபத்தானது. ஆகவே அதையும் இன்றைக்கு நாம் சாதாரணமாக கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை இந்த தேர்தல் முடிவு உணர்த்துகிறது. அது மட்டுமில்லாமல் மாற்றம் தேவை, மாற்றம் தேவை என்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கின்றதை ஒழிய எத்தகைய மாற்றம், மாற்றம் என்பது என்ன, இவங்க இல்லைன்னா அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க, இதை குறித்து எந்தவித உரையாடலும் கிடையாது, விவாதமும் கிடையாது, எந்த பாலிசியும் கிடையாது, அஜெண்டாவும் கிடையாது. மாற்றம் வேணும், அவ்வளவுதான். எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி செல்ல போகின்றோம் என்ற புரிதல் இல்லை என்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? அரசியல் விழிப்புணர்வு இல்லை. ஜனநாயகம் என்பது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல யார் வந்தாலும் பெரிய லெவல்ல மாற்றம்லாம் செய்ய முடியாது. இது அந்த சாதாரண புரிதல் வேணும். இது மன்னராட்சி கிடையாது. மன்னர் வருவார், ஒரு உத்தரவு போடுவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி கிடையாது. மக்களாட்சியில அது மாதிரி செய்யவே முடியாது. ஒரு இங்கே தனிநபருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம், சட்டமன்றங்களுக்கு தான் அதிகாரம், பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம். அது ஒரு கூட்டு அதிகாரம். அங்கே பல லேயர்கள் இருக்கின்றன. அதிகார வர்க்கம் இருக்கின்றார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், அதை தாண்டி நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், நீதிமன்றம் இருக்கின்றது, எதை தாண்டி ஊடகங்கள் இருக்கின்றன, பொதுமக்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு விரிந்த ஒரு தளம் தான் மக்களாட்சி, ஜனநாயகம் என்பது. அதுல ஒரு ஒற்றை மனிதன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமா என்றால் முடியவே முடியாது. அப்படி என்றால் எத்தகைய மாற்றம் என்ற அந்த புரிதல் இல்லாமல் போனதற்கு அடிப்படை காரணம் என்ன? அரசியல் விழிப்புணர்வு இல்லை. இப்படி அரசியல் விழிப்புணர்வு இல்லாதனுடைய விளைவுதான் இது போன்ற தவறாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய படிப்பணி என்ன? முஸ்லிம் சமுதாயத்திடம் சினிமா மோகம் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை செலுத்தி இருக்கிறது. இது அந்த டாப் 10ல மிக முக்கியமான ஒன்று. சினிமா மோகத்தை குறித்து நாம் நிறைய உரையாடி இருக்கின்றோம், பேசி இருக்கின்றோம், எல்லா அறிஞர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையில் சினிமா என்பது என்ன? இஸ்லாம் ஒரு ஒரு 10 விஷயத்தை தடை செய்து அப்படின்னா அதுல முக்கியமா வரக்கூடியது வந்து இசை. சினிமா என்பது எதை மையப்படுத்தி இருக்கிறது? இசையை மையப்படுத்தி இருக்கிறது. இசை என்பதுதான் பாடலை கொண்டு வருகிறது, இசைதான் நடனத்தை கொண்டு வருகிறது. ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாமே இசையை மையப்படுத்தி தான். இசை இல்லைன்னா திரைப்படங்கள் கிடையாது, சினிமா கிடையாது, நடனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இசை என்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது, தடை செய்திருக்கின்றது. சூரா லுக்மானுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மக்களிலே சிலர் மக்களை வழிகெடுப்பதற்காக, திசை திருப்புவதற்காக, முக்கியமான விஷயங்களிலிருந்து அவர்களை அவருடைய கவனத்தை திருப்புவதற்காக வீணானவற்றை வாங்குவார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த வீணானது என்ற என்ன? அந்த வசனம் எப்போது அருளப்படுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்ற பொழுது நல்லார் இப்னு ஹாரிஸா என்ற ஒரு மக்கா தலைவர், அவர் வெளிநாட்டிலிருந்து பாடகிகளையும் இசைக்குழுவையும் கொண்டு வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிற பொழுது அங்க கூட்டம் சேருது, அதை கலைக்கணும், என்ன செய்யறது? அப்பொழுது அவர் நல்லார் இப்னு ஹாரிஸா இசைக்குழுக்களை வைத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வீணானவற்றை விலைக்கு வாங்குவார்கள். அவரு செலவு பண்ணி கொண்டு வர்றார், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி. எதற்காக? இறை தூதருடைய இறை மார்க்கத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக, அந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக. அப்படி என்றால் இசை என்பது இஸ்லாத்தில அடிப்படையில தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இசையை மையப்படுத்தியிருக்கக்கூடிய சினிமா என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எதெல்லாம் வெளியே நம்ம பார்க்கலாமோ அது திரையிலையும் பார்க்கலாம். உண்மையில ஒரு சினிமாவில் எது எது வருது, வெளியே எதெல்லாம் பார்க்க கூட அதெல்லாம் கலந்துதான் வருது.
ஆகவேதான் அறிஞர்கள் 90% தவறு இருக்கின்ற அந்த அம்சத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எந்த அறிஞராவது கருத்தை மாத்திக்கிட்டாங்களா? திரைப்படங்களை பார்ப்பது ஹராம் ஹலால் என்று யாராவது சொல்கிறார்களா என்றால் இல்லை. அது தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு எல்லா அறிஞர்களும் அந்த கருத்தை மாத்தல. சினிமா என்பது ஹராம் என்பதிலே தெளிவாக நிற்கின்றார்கள். அப்படி என்றால் இவ்வளவு ஹராமான ஒன்றிலே நாம் மூழ்கி போய் விடுகிறோம் என்றால், அப்படி மூழ்கி போய் சினிமாவிற்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால், இதைவிட ஒரு அறியாமை என்பது எதுவுமே இருக்க முடியாது. ஆகவேதான் ஒரு அறிஞர் மிக சுருக்கமாக சொன்னார், இந்த தேர்தல் முடிவுங்கிறது என்ன தெரியுங்களா? அறிவுக்கும் அறியாமைக்கும் நடந்த யுத்தத்தில் அறியாமை வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னார். உண்மை இதுதான். நாம் எவ்வளவு தூரம் சினிமா முகத்தில் இருக்கின்றோம் என்பதற்கு இது மிக ஒரு முக்கியமாக இது உணர்த்தி இருக்கின்றது. அந்த ஹராமிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த ஹராம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரதிபலித்து இப்பொழுது கூட்டு வாழ்விலும் அது வந்து சேர்ந்திருக்கின்றது. ஒரு சினிமா மோகத்தின் காரணத்தால் ஈமானை இழந்து, இஸ்லாத்தை இழந்து, மறுமை வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் அது நம்மை பாழ்படுத்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய அபாயம் எதுவுமே இருக்க முடியாது. அதே போன்று இந்த தேர்தல் முடிவு நமக்கு முக்கியமான இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறது. என்ன? சமுதாயம் இஸ்லாமிய அமைப்புகளிடமிருந்து விலகி நிற்கின்றது. ஒரு சமுதாயத்துக்கு பாதுகாப்பு அது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். நீ எந்த சமுதாயமா எடுத்துங்க, அது ஜாதிய சமுதாயமா இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சொசைட்டியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. அப்ப அந்த சமுதாயம் தான் நல்லது கெட்டதெல்லாம் பங்கெடுத்துக்குவாங்க, வழிநடத்துவாங்க. அப்ப சமுதாய தலைவர்கள், அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள், அமைப்புகளை சார்ந்தவர்கள், அவங்க தனிநபர் கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உறுப்பினர்களை கொண்டவர்கள். ஒரு கூட்டு முடிவை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப ஒரு இயக்கத்துடைய கருத்து என்பது குறைந்த ஒரு 10 லட்சம் நபருடைய கருத்து. அது இந்த புரிதல் நமக்கு இல்லை. அது இல்லாதனாலதான் என்னப்பா இத்தனை இயக்கமா இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. உண்மையில் இயக்கங்கள் சமுதாயத்தை பிரிக்கவில்லை. எந்த இயக்கத்திலும் இல்லாமல் தனியாக இருப்பவர்கள் தான் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அபாயகரமானவர்கள். தனியா நிக்கிறார் ஒருத்தர், எந்த அமைப்புமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? சமுதாய இயக்கங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் இது செய்யுங்க, அது செய்யுங்க. எப்ப நீ ஒரு ஆள், நீ தனி ஆளு. அவங்க அமைப்பு, அவங்கள்ட்ட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய கூட்டு முடிவு அவங்க எல்லாம் சொல்ல ஐடியாவை நீங்க சொல்ல போறீங்க. இந்த அடிப்படை புரிதலே இல்லை. ஆக நாம் ஒரு தனிநபர் பெரியவரா அல்லது ஒரு சமுதாயம் பெரியவரா, ஒரு இயக்கம் பெரியதா என்று கேட்டால் இயக்கம் தான் பெரியது. அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டருடைய ஒரு கருத்தாகத்தான் அந்த தலைவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு இந்த தேர்தலை எல்லா முஸ்லிம் சமுதாய அமைப்பை சார்ந்த இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள் எல்லோருமே ஒரு முடிவில் இருந்தார்கள். ஆனால் அதற்கு நேரெதிராக தனித்தனி நபர்கள் அந்த ஆலோசனையை புறக்கணித்தனுடைய விளைவுதான் இந்த தேர்தல் முடிவு. அப்படி என்றால் இது ஆரோக்கியமானதா? சமுதாய அமைப்புகளிடமிருந்து நாம் விலகி இருப்பது என்பது ஆரோக்கியமானதா? நாம் தான் அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்றோம். நமக்காகத்தான் அவர்கள் பாடுபடுகிறார்கள். அப்படி என்றால் அவற்றையெல்லாம் புறக்கணித்து அவங்க எல்லாம் தப்பா முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம தான் சரியா இருக்கிறோம் என்று நாம் நினைப்பது என்பது அறியாமையின் உச்சகட்டம். அதையும் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன. இந்த சமுதாய அமைப்பிலிருந்து விலகி இருப்பவனுடைய விளைவு என்ன? வழிகேடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒருவன் ஜமாத்திலிருந்து பிரிந்து நின்றால், ஜமாத்து எந்த ஜமாத்துடைய தொடர்பும் இல்லை, தனியா இருக்கிறாப்புல அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவனை இப்லீஸ் என்ற ஓனாய் வேட்டையாடி விடுவான். ஏதோ ஒரு லிங்க் இருந்தாதான் நல்லது கெட்டது தெரியும். நம்ம ஏதாவது தவறுக்கு போனா கூட திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம யாருடைய கான்டாக்டும் இல்லை, டச்சும் இல்லை என்றால், அது மட்டுமல்ல, நம்ம இஸ்லாமிய அமைப்பிடமிருந்து விலகி நம்ம என்ன மலக்குமார் அணியில சேர்ந்து இருக்கிறோம், காஃபிர்களுடைய அணியில இருக்கின்றோம். மதுவை நேசிப்பவர்கள், புகையை நேசிப்பவர்கள், அவருடைய அணியில இருக்கிறோம். அங்க போய் இருந்தா நமக்கு என்ன தெரியும்? அறியாமை தான் நமக்கு வெளிப்படும். பாவங்கள் தான் நம்மிடத்துல வர ஆரம்பிக்கும். தனியா இருந்துட்டா பரவாயில்ல, எந்த இதோடு சேராம, அசத்தியத்தோடு இல்லாம, சத்தியத்தோடு இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் சத்தியத்திடமிருந்து விலகி அசத்திய அணிக்கு நான் சென்று விட்டால் அங்கே பாவங்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவிலே வெளிப்பட்டு இருக்கிறது. அதே போல முக்கியமாக இந்த தேர்தல் முடிவில் ஒன்றை சொல்லி இருக்கின்றன. அதுதான் இஸ்லாமிய அமைப்புகள் களமாடவில்லை, பணிகள் செய்யவில்லை. இளைஞருடைய மனங்களை கவரக்கூடிய, பெண்களை கவரக்கூடிய வகையில் அவருடைய செவிகளை
சாய்க்கின்ற வகையில் பிரச்சாரங்கள் எதையுமே செய்யல, எந்த ஒர்க்குமே பண்ணல. ஒரு சிறுவனுக்கு சிறுவன் பேசினால் புரியும், ஒரு இளைஞனுக்கு இளைஞன் பேசினால் புரியும். இது ஒரு அடிப்படை தத்துவம். இதை தெரியாம பெரியவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தா அவர்கள் எதையுமே உள்வாங்கவில்லை. இதற்கு முந்தைய தேர்தல்களை நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, நிறைய கூட்டங்கள் நடத்துவாங்க, தெருமுனை பிரச்சாரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இந்த தேர்தலில் எதுவுமே நடக்கல. இஸ்லாமிய இயக்கங்கள் எதையுமே பணியாற்றவில்லை. அதையும் இந்த தேர்தல் முடிவு உணர்த்தி இருக்கின்றது. இப்படி பல செய்திகளை நமக்கு இது நினைவூட்டி இருக்கின்றது. அதனுடைய தீர்வுகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அரசியல் விழிப்புணர்வு கொண்ட, மார்க்க விழிப்புணர்வு கொண்ட, அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு இந்த சமுதாயத்தை வழிநடத்தி செல்வதற்கு சிறந்த ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமும் பர்ரு ரவுஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.